இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம். நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல். You are watching and listening Voice of Hope. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது நம்பிக்கையின் குரல். வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். வல்லமையான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். மீண்டும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தின் தியான செய்தியோடு உங்களை சந்திக்கின்றோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமையான கிரியையை நடப்பித்திருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஜெபியுங்கள், தொடர்ந்து கர்த்தரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் தேவ பிள்ளைகளே, இந்த மாத வாக்குத்தத்தின்படி கர்த்தர் உங்களை உயர்த்துகின்ற அந்த உயர்வின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவே, தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவே, அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தை 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகளுக்குள் அடங்கியிருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு, தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய தனிப்பட்ட கிரியை உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறும். அவராக உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளை செயல்படுவார், காரியங்களை நடப்பிப்பார், கட்டளை கொடுக்கிற தேவனாய் இருப்பார். தேவ பிள்ளைகளே, யார் யாருக்கு கட்டளையிட வேண்டுமோ அங்கே தேவன் கட்டளையிட்டு தேவன் கிரியை செய்வார். இயற்கைக்கு கட்டளையிடுவார், இறையாதை அமைதலாய். அல்லது முதல் அற்புதத்திலே வேலைக்காரை பார்த்து ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள், யாரோ ஒருவருக்கு கட்டளை கொடுப்பார் தேவ பிள்ளை. அல்லது கையை நீட்டு என்று உங்களுக்கே தேவன் பேசுவார், உங்களோடு தேவன் பேசுவார். எழுந்து படுக்கை எடுத்துக் கொண்டாட தேவன் உங்களோடு பேசுவார். அவனை என்னிடத்திலே அழைத்துக் கொண்டு வாருங்கள், பரிமை என்கிற குருடன் அங்கே சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்து அழைத்து தேவன் அற்புதம் செய்வார். இப்படியான செயல்படுகிற ஒரு ஆண்டவர், செயல்படுகின்ற ஒரு தேவன். இந்த தேவன் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறார், நான் உங்களை உயர்த்தும்படி விரும்புகிறேன். ஆகவே அவருடைய பலத்தை, அவருடைய கிரியை பெற்றுக் கொள்ளும்படி அவரை நோக்கி பார்த்தவர்களாய் நீங்கள் வாழுங்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, அந்த ஏற்ற காலம் என்று நமக்கு வருவதற்கு முன்பதாக இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நாம் அவரோடு வாழ்கிற வாழ்க்கையில் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் இன்றைக்கு நம்மை நடத்துவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்திலே 35வது வசனத்திலே நம்முடைய கிரியை செய்கிற ஒரு தேவன் அந்த கிரியையின் காரியத்தை அவர் நடப்பிக்கின்ற பொழுது நமக்கு தருகின்ற இன்னும் ஒரு ஆலோசனை. நான் இதை ஆலோசனை என்று சொல்லுவதை விட ஒரு எச்சரிப்பு என்றுதான் நான் இந்த வார்த்தையை நான் எடுத்துக் கொள்கிறேன். அங்கே ஜனங்கள் அவரிடத்திலே கேட்ட மனுஷகுமாரன் யார் என்கிற ஒரு கேள்விக்கு தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை 35வது வசனம். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள்,
இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் என்று அங்கே ஆண்டவர் பதில் சொல்லுகின்றார். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம்தான் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். அந்த தேவனோடு நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஒளி உங்களோடு இருக்கின்ற பொழுது அதிலே பற்றி நடந்து கொள்ளும்படி, அதை பற்றி கொள்ளும்படி, அவரை சார்ந்து கொள்ளும்படி உங்களுடைய வாழ்வை நீங்கள் அர்ப்பணியுங்கள் என்று தேவன் அழைக்கிறார். ஏன்னா அவர் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றா பாருங்க. இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறிய முடியாது. ஆகவே ஒளியாகிய என்னிடத்திலே சேர்ந்து கொள்ளுங்கள் என்று தேவன் இந்த கிருபையின் நாட்களை கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டி, ஆண்டவராகிய தேவன் அந்த வரப்போகிற அந்த இருளின் நாட்களை அவர் நமக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறதை அங்கே பார்க்கும். இன்னும் கொஞ்ச காலம்தான் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். அருமை சகோதரனே, சகோதரியே, மீண்டுமாய் கடந்த வாரத்தின் செய்தியோடு சார்ந்ததாய் மீண்டும் இந்த காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அவரை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு, நீங்கள் பெற்றிருக்கிற ரட்சிப்பின் அனுபவம், இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் செய்த அற்புதங்கள், வழிநடத்தல்கள், இவைகளை எல்லாம் நினைத்து பார்த்து தேவ பிள்ளைகளை இது ஒரு அசட்டையாய் நாம் எடுத்து விடாதபடிக்கு, அருமை சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு அவருடையவர்களாய் நாம் வாழும்படி, நம்மை அர்ப்பணிக்கும்படி தேவன் விரும்புகிறார். கொஞ்ச காலம்தான் இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகள் தேவனை தேடி அவரை விசுவாசித்து அவரை முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்து அவரிடத்திலே தங்களை அர்ப்பணித்து அவருக்கென்று தங்களை ஆயத்தப்படுத்துகிற தேவ பிள்ளைகளாய் அவர்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் 36வது வசனம் சொல்கிறது, ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு அவர் மறைந்தார் என்று வாசிக்கிறோம். இந்த ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படி ஒளியின் இடத்திலே விசுவாசமாயிருங்கள். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, எனக்கு ஏற்ற காலங்களில் தேவனை உயர்த்த வேண்டும், இதுவரை விசுவாசித்திருக்கிறேன், இதுவரை நான் பட்டது போதும், இதுவரைக்கும் நான் ஜீவித்த வாழ்க்கை, இதுவரை பட்ட அவமானங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நான் உயர்த்தப்பட வேண்டும். ஆகவே அந்த ஏற்ற காலம் எங்கே என்று நீங்கள் கேட்கிறீர்களா? என் ஆண்டவர் சொல்கிறார், தேவன் அதை தன் நாளில், தன் வேளையில், ஏற்ற வேளையில் தேவன் அதை செய்வார். ஆனால் இன்றைக்கு நம்மிடத்திலே தேவன் என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, சந்திக்கும் காலம் என்று ஒன்று இருக்குமாக இருந்தால் வேதம் சொல்லுகிறது, அந்த சந்திக்கின்ற தேவன் நமக்குள் கிரியை செய்வதற்கு அங்கே கொஞ்ச காலங்கள் தான் நமக்கு இருக்கிறது. அந்த கொஞ்ச காலத்துக்குள்ளே தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வழியிலே நடக்கும்படி தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று தேவன் அங்கே அழைக்கின்றார். இங்கே தேவன் ஏன் நம்மை ஒளியிடத்திலே சார்ந்து ஒளியின் பிள்ளைகளாய் நீங்கள் இருங்கள், ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கும்படி உங்களை அர்ப்பணியுங்கள் என்று ஏன் சொல்லுகிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 12வது வசனத்தின் 2வது பகுதி சொல்கிறது, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பாருங்க, அந்த பிசாசானவன் கூட தேவ பிள்ளைகளே, தனக்கு இருக்கிற நாட்கள் கொஞ்சம் என்பதை அவன் அறிந்து கொள்ளுகிறான். அந்த கொஞ்ச காலத்துக்குள்ள எப்படியாவது தேவ பிள்ளைகளை நம்மை முழுவதுமாய் கர்த்தருடைய ஐக்கியத்திலிருந்து பிரித்து விட வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு இருப்பது, இந்த ஒளியாகிய நான் உங்களோடு இருப்பது இந்த கொஞ்ச காலம்தான். தேட வேண்டிய நேரத்தில் வேதம் சொல்கிற, தேவனை தேடினால் கண்டுபிடிப்பீர்கள். அவரை கண்டுபிடிக்கும்படியாய் தேவ பிள்ளைகளை நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். காரணம், பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்பதை அறிந்து அவன் தேவ பிள்ளைகளே மிகவும் கடுமையாய் நம்மை வேதனைப்படுத்தும்படி அவன் ஆயத்தமாக, அப்படிப்பட்ட கிரியை அவன் செய்கிறவனாயிட்டானால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கொஞ்ச காலத்திலே அங்கே ஒளியின் இடத்திலே விசுவாசத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும்படி கர்த்தர் நம்மை அர்ப்பணிக்கும்படி அங்கே அவர் கேட்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த கொஞ்ச காலம் தான் நமக்கு இருக்கிறது என்பதை அறிந்து தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தரிடத்துல நாம் சார்ந்து அவருடையவர்களாய் நம்மை மாற்றும்படி தேவன் இந்த நாளிலே நடத்துவாராக. யோவான் 12வது அதிகாரம் 35வது வசனம் சொல்கிறது, அங்கே நீங்கள் இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு
ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள் என்று அவர் இருளிலே அகப்படாதபடி. பாருங்க, தேவனுடைய ஏற்ற காலம் நமக்கு தேவை. அப்படி ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்துகிற அனுபவம் நமக்கு தேவை. வேதம் சொல்கிறது, இருளில் அகப்படாதபடிக்கு நம்மை அந்த ஒளியிலே நடந்து தேவ பிள்ளைகளே நம்மை காப்பாற்றி கொள்ள, அந்த ஒளியின் வெளிச்சத்திலே, அந்த ஒளியினுடைய நித்திய ஜீவ வழியிலே, அந்த வார்த்தையிலே நாம் தேவ பிள்ளைகளை நிலைத்திருக்க இன்றைக்கு நம்மை அர்ப்பணிக்கும்படி தேவன் நம்மை அழைக்கின்றார். மாற்கு எழுதின சுவிசேஷத்திலே தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே 4வது அதிகாரத்திலே அவர் விதைக்கிறவன் ஒருவனுடைய உவமையை குறித்து அவர் பேசுகிறார். அந்த நல்ல விதையை குறித்து அவர் பேசுகிறார். அந்த நல்ல விதையினுடைய விளைச்சலை குறித்து அவர் பேசுகிறார். ஆனால் வழியருகே விழுந்த விதையை குறித்து, விதைகளை குறித்து அவர் பேசுகின்ற பொழுது, அங்கே விதைக்கிறவன் வசனத்தை அவன் விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களிலே விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற அங்கே வழியருகானவர்கள் என்று முதலாவது விதையை குறித்து ஆண்டவர் சொல்றார். பிசாசானவன் விதைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை, நம்பிக்கையின் வார்த்தையை, விடுதலையின் வார்த்தையை அவன் என்ன செய்கிறான்? எடுத்து பறவைகள் பட்சித்து போடுகிறதை போல எடுத்து போடுகிறான். 16வது வசனம் 2வது விதையை குறித்து அங்கே பேசுகின்றது. அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்கிறார்களாம்? தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியாலே கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரி, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கொஞ்ச காலம்தான் இந்த ஒளி இங்கே இருக்கும். ஆகவே விசுவாசத்திலே நீங்கள் அங்கே உபத்திரவப்படாதபடிக்கு, ஆபத்திலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ஒளியிலே நடவுங்கள், இருளிலே நடவாதபடிக்கு ஒளியிலே நடவுங்கள் என்று தேவன் அழைக்கிறார். கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று சத்துருவானவன் அவன் அங்கே மிகவும் கேடுண்டாக்கும்படி அவன் ஆயத்தப்படுகிறான். ஆனால் இங்கே வசனத்தை கேட்டவர்கள் என்ன செய்கிறார்களாம்? கொஞ்ச காலம் மாத்திரம் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தமாய் உபத்திரமும் துன்பமும் வந்தவுடனே அவர்கள் இடறல் அடைகிறார்கள். இவர்கள் தான் கற்பாறை நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் அந்த உவமையை அங்கே விரிவுபடுத்துகிறது, விவரிக்கிறதை அங்கே நாங்கள் பார்க்கிறோம். கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறவர்கள். இன்றைக்கு சகோதரனே, சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி தேவன் விரும்புகிற பொழுது, இன்றைக்கு இருளிலே அகப்படாதபடி ஒளியில் நடக்கிற ஒரு வாழ்வுக்குள் வரும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ரட்சிக்கப்படுவது நல்லதுதான் தேவ பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய ஒரு ஜீவியத்திலே நாம் இருப்பது நல்லதுதான். இன்றைக்கு தேவ பிள்ளைகளை நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு நான் இருளில் நடவாமல் ஒளியில் நடக்கிறவனா என் வாழ்க்கை இருக்கிறதா? உம்மை சார்ந்ததா என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்கிறது, கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைச்சிருந்துட்டு பிறகு வசனத்தின் நிமித்தமாய் உபத்திரமும் வேதனையும் வருகிற பொழுது அங்கே இடரல் அடைவோமாக இருந்தால் தேவ பிள்ளைகளே, ஏற்ற காலத்திலே உயர்த்துகின்ற அந்த தேவனுடைய கிரியை அங்கே நடைபெற முடியாது. ஆகவேதான் அந்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, அவருடைய பலத்த கைகளுக்குள் அடங்கி இருங்கள். அப்ப இப்படி அவருடைய பலத்த கைகளுக்குள்ளே நாம் அடங்கி இருக்கலாம். இந்த ஒளியில் நாம் நடக்கிற பொழுது, அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும்படி நாம் அனுதினமும் நம்மை ஒப்புக் கொடுக்கிற பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் முழுவதுமாய் தியானம் பண்ணி தேவ பிள்ளைகளே, கற்பாறையில் விதைக்கப்பட்டவனாக அல்ல ஆண்டவரே, நான் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவனாய் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உடைய வசனத்தை நான் உட்கொள்ளுகிறேன் என்று நாம் அங்கே வாழ்கிற பொழுது தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமையின் அனுபவத்தை நாம் அங்கே பெற்றுக்கொள்ள ஏற்ற காலத்திலே உயர்த்துகிற ஒரு ஆண்டவர். இந்த ஏற்ற காலம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் உண்டு பண்ணினவைகள். ஆனால் அந்த ஏற்ற காலத்தை நாம் அடைவதற்கு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அவரோடு கூட அவருடைய பிள்ளைகள் விசுவாசத்தின் பிள்ளைகளாய் நடவுங்கள் என்று யோவான் சுவிசேஷத்திலே நாம் வாசித்தோம். விசுவாசத்தின் பிள்ளைகளாய் நடவுங்கள். கொஞ்ச காலம் மாத்திரம் இந்த ஒளி இருக்க போகிறது. ஆகவே அவரோடு சார்ந்து, அவரோடு சேர்ந்து, அவரிடத்திலே கற்றுக்கொண்டு, அவரிடத்திலே உறவாடி, அவரோடு கூட பேசி தேவ பிள்ளைகளே அவருடைய முழு அனுபவத்தை, அவருடைய அந்த அன்பின் அனுபவத்துக்குள்ளே நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போமாக இருந்தார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய
பலத்த கிரியையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த நாளிலே நம்மை நடத்துவார். விசுவாசிக்கிறீர்களா? இன்னைக்கு வழியருகே விதைக்கப்பட்ட, பாறைகளிலே விதைக்கப்பட்ட ஒரு வசனத்தை பெற்று தேவ பிள்ளைகளே அங்கே கருகி போன ஒரு நிலையில் அல்ல தேவ பிள்ளைகளே, அல்ல சத்துருவானன் வந்து பட்சித்து போடுகிற நிலையில் ஆண்டவரே இன்றைக்கு ஒரு நல்ல நிலமாக என்னுடைய இருதயம் காணப்பட எனக்கு உதவி செய்யும். இன்றைக்கு ஆண்டவரை ஏற்ற காலத்துல நீர் எங்களை உயர்த்தும்படி எங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அந்த ஏற்ற காலத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த வேளையில கர்த்தாவே நாங்கள் இருளிலே நடவாதபடிக்கு ராஜா ஒளியில நடக்கும்படி உம்மை பார்த்து ஆண்டவர் உம்மை பின்பற்றி உம்மை பின்தொடர எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லுவோம். கர்த்தர் இந்த நாளில ஆச்சரியமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொன்னதை போல இன்னைக்கு தைரியமாய் தேவ பிள்ளை ஆண்டவரே நாம் ஒளியாகிய உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு நடக்க எங்களுக்கு பலன் தாரும். சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே உம்மை விட்டு விடாதபடி, உம்மை விட்டு விலகாதபடி ராஜா எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கிருபை செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பன் கர்த்தாவே, உம்முடைய அந்த வெளிச்சத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துவோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், விசுவாசத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவரே எங்களை நடக்கும்படி அழைத்திருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளில எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கொஞ்ச நாட்களை ஆண்டவரே அந்த உபத்திரவத்தின் நாட்கள் வருவதற்கு முன்பதாகவே கர்த்தாவே உம்முடைய கிருபையை நாங்கள் நன்றாய் ஆண்டவரை பெற்று உம்முடைய வல்லமைக்குள் இன்னமும் ஆண்டவரை நாங்கள் ஊன்றி கர்த்தாவே நாங்கள் நிலைத்து நிற்க உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நடத்துகிறார் ஆண்டவரே. சத்துருடைய உபாதைகள், சத்துருடைய நெருக்கங்கள், சத்துருடைய தந்திரங்கள் எல்லாவற்றிலும் இந்த பிள்ளைகளை விலக்கி மறைத்து காத்துக்கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆம் சகோதரனே, சகோதரியே, மீண்டும் ஒரு தேவ வார்த்தையோடு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறோம்.